இந்த கான்செப்ட் 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரலாம். எடுத்திருக்கேன், நீங்கள் பட்டன்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா காயின்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா அடுத்த நம்பருக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு காமிங்க. உங்களோட ஃபிங்கர்ஸ் நீங்கள் மூவ் பண்ணும்போது இப்படி இது அந்த ஸ்டெப் முடிஞ்சோடனே இந்த நம்பர் கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது வணக்கம், இது உங்கள் கட்டல் எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் மாண்டசரி வேல குழந்தைங்களுக்கு ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் எப்படி சொல்லி தரணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்பர்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அண்ட் நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம எப்படி சொல்லி தரணும் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸ் செக் பண்ணலைன்னா நான் அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரலாம். அண்ட் 4 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலும் அவங்களுக்கு நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நம்பர் சீக்வன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது 1 2 3 அந்த நம்பர் ஆர்டராக சீக்வன்ஸாக அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கான்செப்ட் நம்ம சொல்லித்தரலாம். மாண்டசரி வேல ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லித்தரணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் மாண்டசரி வேல நம்ம சொல்லித்தரதுக்கு நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 10 நம்பர் கார்ட்ஸ் வேணும். அதுக்கப்புறமா ஏதாவது கவுண்டர்ஸ் டோட்டலாக 55 கவுண்டர்ஸ் நம்மளுக்கு வேணும். நான் இன்றைக்கி பட்டன்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் பட்டன்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா காயின்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வேறு ஏதாவது உங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லித்தரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த நம்பர் கார்ட்ஸ் எல்லாமே ஒன்றுன்னா காட்டி குழந்தைங்க கிட்ட இது என்ன நம்பர் அப்படின்றத கேட்டு நம்பர் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 1 to 10 எல்லாமே அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த நம்பர் கார்ட்ஸ் அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் 1 to 10 அவங்கள சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ண சொல்லணும். இந்த நம்பர்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு கார்டுக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அவங்கள அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இப்போது நம்ம அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடித்தோன்னே இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம குவான்டிட்டியை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கவுண்டர்ஸ் இல்லைனா பட்டன்ஸை நம்ம இந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு 2-3 நம்பர்ஸ்க்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி காமிங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத. ஃபஸ்ட்டு பாயிண்ட் டு நம்பர் 1, இந்த 1 பாயிண்ட் பண்ணி இது என்ன நம்பர் அப்படின்றத கேட்கலாம். ஸோ அவங்க 1 அப்படின்றத அவங்க சொன்னோன்னே இதை ப்ளேஸ் பண்ணலாம். இப்படி சென்டரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த நம்பர் பாயிண்ட் பண்ணி இது என்ன நம்பர் அப்படின்றது கேளுங்க, 2. அண்ட் இங்கே 2 பட்டன்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஒரு பட்டனுக்கும் 2 பட்டனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி 2-3 நம்பர்ஸ்க்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கலாம். அவங்களுக்கு ஒன்ஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ரிமைனிங் நம்பர்ஸ்க்கு அவங்களே நீங்கள் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் 3க்கு வைக்கும்போது இது மாதிரி 2 ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் 3rd ஒன் இப்படி மிடில் வைக்கணும். இப்போ எல்லா நம்பர்ஸ்க்குமே அவங்க கவுண்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நான் நம்பர்ஸ் நான் கிட்ட வச்சுருக்கேன். நீங்கள் இது பார்க்குறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்பர் கார்ட்ஸை நல்லா கேப் விட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். என்னால் கேமராவில் கவர் பண்ண முடியாததுனால நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ இந்த கவுண்டர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோன்னா இப்போ எப்படி ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிங்கர்ஸ் நீங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கள், என்னோடய ஃபிங்கரை நான் இப்படி மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது ஸோ இங்கே போயிட்டு இதுக்கு மேலே மூவ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்க கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இதை டிவைட் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் சொல்லித்தரணும். இதுக்கு மேலே உங்களோட ஃபிங்கர் போகாது, அதனால் இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை இப்படி கொஞ்சம் மேலே தூக்கி ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் அடுத்த நம்பருக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு காமிங்க. உங்களோட ஃபிங்கர்ஸ் நீங்கள் மூவ் பண்ணும்போது இப்படி இது 2மே இருக்கிறதுனால நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ இந்த 2த்தையுமே நீங்கள் டிவைட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் சொல்லித்தரணும். அண்ட் அடுத்த நம்பர் அதே மாதிரி நீங்கள் பண்ண காமிங்க. இப்படி பண்ணும்போது இங்கேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ நம்ம இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ண முடியாது, நம்ம ஃபிங்கர் இதுக்கு மேலே போகாது அப்படின்றத சொல்லி கொடுத்தோன்னே ஸோ அதனால் இந்த கார்டை தூக்கி நம்ம மேலே வைக்கிறோம். இதே மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்குமே ரிப்பீட் பண்ணிவிடுங்க. எல்லா நம்பர்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ண முடியாத நம்பர்ஸை நம்ம மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். நீங்கள் எய்தர் ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு பென்சில் ஆர் பென் வச்சு நீங்கள் டிவைட் பண்ணி காமிக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் குழந்தைங்க கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்ஸ் மேலே இருக்க கார்ட்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ்.
அண்ட் இங்கே கீழே இருக்க கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ், அதாவது 1 3 5 7 9 இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றது நீங்கள் சொல்லி கொடுத்தோன்னா ஒன் மோர் டைம் இதே மாதிரி நீங்கள் வந்து அவங்கள நம்பர் கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லி இது மாதிரி கவுண்டர்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லி அவங்களே நீங்கள் வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம் எது எது ஆட் நம்பர்ஸ் எது எது ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றது. அந்த ஸ்டெப் முடிஞ்சோடனே இந்த நம்பர் கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதிலிருந்து அவங்கள ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லலாம் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் இஸ் திஸ் அ ஈவன் ஆர் ஆட் நம்பர் அண்ட் இஸ் திஸ் ஈவன் ஆர் ஆட் நம்பர் அப்படின்னு ஒவ்வொரு நம்பருக்கும் நீங்கள் கேட்கலாம். இப்போ அவங்களுக்கு அந்த நம்பரில் வந்து ஆட் ஆர் ஈவன் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர் அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கோ அந்த நம்பர் மட்டும் அவங்கள வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். எடுத்துகிட்டு அவங்கள திருப்பி இந்த நம்பருக்கு கவுண்டர்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து 2 கவுண்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். இப்படி 2 கவுண்டர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்கள வந்து டிவைட் பண்ண முடியுதான்னு செக் பண்ண சொல்லுங்கள். ஸோ டிவைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர் அப்படின்றது திருப்பி அவங்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இது எல்லாமே முடித்தோன்னே ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே தனியாக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள், தனியாக எடுத்து பிக் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் தனித்தனியாக அவங்கள சார்ட் அவுட் பண்ண சொல்லி அவங்க கரெக்டாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.